Hi guys, welcome to my channel. It is just about the things. சாரி கைஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடல. ரொம்பவே கேப் விட்டுட்டேன். என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அப்கமிங்கில் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட்றதை தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. லவ்னா என்னடா? எனக்கு ஆக்சுவலி சத்தியமாக மீனிங் தெரியல. உங்கள் யாருக்காச்சும் லவ்க்கு மீனிங் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்பெல்லாம் லவ்னு சொன்னாலே எல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையான எமோஷன்ஸ், உண்மையான ஃபீலிங்ஸ், இது எதுக்குமே அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே கிரிஞ்சாக தான் பார்க்குறாங்க. அதாவது டியூட் மூவியில் சொல்கிற மாதிரி பிரதீப் சொல்லுவார், இப்போல்லாம் உண்மையான ஃபீலிங்ஸை கிரிஞ்சாக பார்க்குறதானே ட்ரெண்டு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜென்சி வேர்ல்டில் ஐ லவ் யூ வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் மாதிரி ஆயிடுச்சு. இல்லையா? கரெக்டா இல்லையா சொல்லுங்க. லவ்னா என்னன்னு டிக்ஷனரியில் பார்த்தேன். அண்ட் இன்டென்ஸ் ஃபீலிங் ஆஃப் டீப் அஃபெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க அப்படியா இருக்கு? லவ்ன்ற அர்த்தமே மாறிடுச்சு. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல டெக்ஸ்ட் வந்தாலும் டெக்ஸ்ட் இல்லைன்னா பிரேக்கப். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிதான் இருக்கு. ஜென்சி கிட்ஸை மொத்தமா பிளேமும் பண்ண முடியாது. ஆனா ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்பெல்லாம் ரிலேஷன்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. 3 months ப்ரீமியம், 10 கேன்சல். அப்படிதான் இருக்குங்க உண்மையாவே. இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா லவ்னா ஃபன், வைப், ட்ரெண்ட் அப்படின்னு. அது இல்லைங்க லவ். லவ்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங், மெச்சூரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க ரியல் கனெக்ஷனுக்கு ஒரு பேஷன்ஸே இல்லை, உரிமையே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாத்துலேயுமே அவசரம். ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் டெலிவரி மாதிரி ஃபாஸ்ட் லவ். அது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? லவ்ன்றதுல ஸ்பீடுன்றது ஒர்க் அவுட் ஆகாது. ரிலேஷன்ஷிப்பில் இப்போலாம் கம்யூனிகேஷனை விட காம்படிஷன் தான் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? யார் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறா, யார் ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுறா, யார் ஸ்டோரியை யார் பார்க்குறா, ஏன் போஸ்ட்டுக்கு லைக் பண்ணல, ஏன் அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்க, இப்படி இப்படி பண்ணுறதெல்லாம் லவ்வா? எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி இருக்கு. இப்போல்லாம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஷேர் பண்ணுறது, பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுறது, என்ன பண்ணுறீங்க? பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணால் இட்ஸ் ட்ரூ லவ்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? இல்லை லவ் என்னன்னா பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணால் ஓகே அவன் வந்து ட்ரூவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைனா ஓகே அவன் ஏதோ ஒன்று மறைக்கிறான். அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கலைன்னா என்னை ஏமாத்துறியா, இல்லைன்னா என்னை சந்தேகப்படுறியா, இப்படி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன்ஸ். ஆனால் பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் பார்ட்னரை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணணும். அதுவே இங்கே கிடையாது சுத்தமாக. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பொண்ணுங்க பண்ணவும் செய்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல விரும்பலை. சில பேர் பண்ணுற தப்பால் எல்லார் மேலேயுமே அந்த அக்யூசேஷன் வருது. லவ்னு ஆரம்பித்தா அது லைஃப் முடிஞ்சிரும்னு கிடையாது. அப்போதான் உங்களுக்கு லைஃபே புரிய ஆரம்பிக்கும். என்னை பொறுத்தவரை இட்ஸ் நாட் அபவுட் போஸ்டிங் டுகெதர், இட்ஸ் அபவுட் க்ரோயிங் டுகெதர். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுக்காகவும், ரீல்ஸ் போடுறதுக்காகவும், ஸ்டோரி போடுறதுக்காகவும் மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் லவ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பேர் ரீல்ஸை ரீக்ரியேட் பண்ணா லவ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரீல்ஸில் ஒரு விஷயம் வரும்போது ஓ இதுதான் லவ்வா, ஓ லவ்னா இப்படி தான் இருக்கணுமோ, ஓ இப்படி இருந்தால் தான் அது உண்மையான லவ்வோ, அப்போ இப்படி இருந்தால் அது லவ் இல்லையா அப்படின்னு நம்மளை குழப்புறதே இந்த இன்ஸ்டாகிராம் பீப்புள் தான். ரீல் கப்பிள்ஸ், அந்த ரீலில் வர கப்பிள்ஸை பார்த்து நீங்கள் உங்கள் லைஃப்பை ஏன் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள மாதிரியே அப்படியே காப்பி அடிக்கணுமா? லைஃப்ன்றது அது கிடையாது. இதுனா எக்ஸாமா காப்பி அடிக்கணும்? இங்கே அவங்களோட அந்த மொபைலுக்கு பின்னாடி வேற ஒரு லைஃப் இருக்கும். ரீலில் தெரியுற மாதிரி தான் அவங்க ரியல் லைஃப்பில் இருப்பாங்கன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி யாரும் இருக்கிறதும் இல்லை. எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு நம்ம பார்ட்னரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இது நிறைய விஷயங்களும் நடக்குது. எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. முன்னெல்லாம் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது லைஃப் லாங் நினச்சிட்டு சர்வை பண்ணுவோம். லைக் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை டெய்லி பார்க்குற பர்சன்ஸாக இருக்கட்டும். அப்போல்லாம் பெருசாக ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. லெட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரேராக தான் இருக்கும். ஃபீலிங்ஸும் உண்மையாக தான் இருந்தது. ஆனால் இப்போது இந்த ஃபோன் வந்தது, அது
எல்லாருக்கும் வந்து ஒரு க்ளோஸ் கனெக்ஷனை வந்து கொண்டு வரல. என்ன பொறுத்தவரை அது கொண்டு வரல. ஏன்னா ஒரு நாள் பேசலனாலுமே இப்பெல்லாம் மறந்துடுறாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் ப்ரோ, கேளுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைமா பஸ் ஸ்டாண்ட்ல தான் பார்க்குறான். அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறதுக்கு 3 மாசமா வெயிட் பண்றான். ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை பேசுறதுக்கே 3 மாசம் டைம் எடுக்கிறான். அவன் அந்த பொண்ணை போய் ஃபோர்ஸும் பண்ணலை, இல்லை இந்த பொண்ணு பார்க்கல நம்மள, ஸோ நம்ம வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யாரும் போகல. வெயிட் பண்ணாங்க, ஒரு பொறுமை இருந்தது. பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மெசேஜ் பண்ணானா உடனே ரிப்ளை பண்ணிடணும். அதுவும் அது எஸ்ஸா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி ப்ரோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எஸ்ஸா இருக்கணுமா நோவா இருக்கணுமான்னு அந்த ஆப்போசிட் பர்சன் தான் டிசைட் பண்ணணும். எல்லாமே உடனே நடந்துடணும். அப்படி நடக்கலைன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இல்லை அந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கு அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுறீங்க. ஏன் இங்க யாருக்குமே பொறுமைன்ற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது? ஒரு 2 பேர் லவ் பண்றாங்கன்னா, சண்டை வருதுன்னா ஒரு கேப் கொடுங்க, ஒரு டைம் கொடுங்க, ஒரு ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயத்த கொடுங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்பேஸ்ல தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஸ்டேட் அப்பதான் நடக்கும். யார் மேல தப்பு இருக்கு, என்ன பிரச்சனை, ஏன் எதனால சண்டை வருது, இதனால யார் மேல தப்பு, அவங்க மேல தப்பா, நம்ம மேல தப்பா, இல்லை இது எப்படி சரி பண்ணலாம், இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இன்னொரு பேக்கப் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசுறது. நீ பேசலாம்னா என்ன, இவங்க எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, ஸோ நான் இவங்க கிட்ட பேசுறேன், நான் அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கேன். அப்படி எப்படி ப்ரோ அது உங்களுக்கு புரியும்? இல்லை லவ் ஒர்க் அவுட் ஆகும்? How it works? நீங்க ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ டைமே கொடுக்காதப்போ லவ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? உடனே எனக்கு லவ் செட் ஆகாது, லவ்னாலே இப்படித்தான், லவ்ன்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாது, லவ் வேஸ்ட் அப்படின்னு டிசைட் பண்றீங்க. எப்படி அப்படி டிசைட் பண்றீங்க? நான் இங்க யாரையும் வந்து லவ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது அப்படியெல்லாம் சொல்லுவேன். பட் நீங்க சீரியஸா எஃபோர்ட் எடுக்காதப்போ லவ் ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன் ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க? ஒரு கேள்வி கேட்டுட்டா அவன் டாக்ஸிக், கண்ட்ரோல் பண்றான், இல்ல அந்த பொண்ணு வந்து வேற யார் கூடயோ பேசிட்டு இருக்கா, அதனாலதான் நம்ம கிட்ட எப்படி இருக்கா. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? கொஞ்சம் டைம் தான் கொடுங்களேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பார்ட்னரை. ஏன் இந்த விஷயம் வருதுன்னு யோசிங்க. அதை விட்டுட்டு செட் ஆகல, பிரேக்கப், நமக்கு வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு விட்டுடுறீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? லவ்ன்றது ஈஸியான விஷயம் இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி. உண்மையாவே நீங்க ஒரு பர்சனை லவ் பண்ணீங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் உங்க மேல, எதுவுமே கிடையாது. அது இல்லாம சொல்லணும் ப்ரோ, முக்கியமா ஜென்சி டேர்ம்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நிறைய வேர்ட்ஸ் சொல்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், ரிஸ், கிரிஞ்ச், ப்ரூமர், இன்னும் என்னமோ சொன்னாங்க, பெஞ்சிங், ஃப்ளிங். சத்தியமா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னே எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா இன்னும் நிறைய இருக்கு, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியல. இவங்கெல்லாம் லவ் டெவலப் பண்ணணும்னு, அப்டேட் பண்ணணும்னு நிறைய விஷயங்களை வந்து பண்ணக்கூடாத சில விஷயங்களுக்கு இப்படி ஃபேன்சியா நேம் வச்சு அதை வந்து பாசிட்டிவா ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிதான் இருக்குது. ஒன்றும் இல்லடா, இப்ப இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை ஒரு கமிட்மெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமே கிடையாது கொஞ்சம் கூட. ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு பயம். அதனால தான் அது லாங் லாஸ்டிங்கா இருக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா ஓகே இது செட் ஆகாது, அவ்வளோதான், பிரேக்கப், நீ யாரோ நான் யாரோ. என்னது இது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உண்மையாவே ஒரு பர்சனை நீங்க லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள வரும். நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாமே மாத்திப்பீங்க.
உண்மையாவே நீங்க லவ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு பெட்டர் பர்சனா தான் ஆவீங்க அவங்களால. என்னைக்குமே நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண மாட்டீங்க. லவ்ன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. அது எப்போனா ஒரு ரைட் பர்சன் வரும்போது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். எந்த ஜெனரேஷன்ல இருந்தாலும் லவ் ஜென்யூனா பண்ணுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உங்களுக்கு தான். லவ் பத்திலாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் சொன்னேன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. கண்டிப்பா பத்தாது. ஸோ கண்டிப்பா இன்னொரு பார்ட் போட வேண்டியது இருக்கு போல. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா எல்லாமே இப்ப இதை சுத்தி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் லைஃப்லயுமே கண்டிப்பா இந்த விஷயம் வந்திருக்கும். லவ்ன்ற விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கும். லவ் பண்ணா கெட்டவங்க கிடையாது ப்ரோ. சம்திங் அபவுட் பிட்வீன் டூ பர்சன்ஸ், அவ்வளோதான். அதை ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி அதில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் லீவ் இட். உண்மையாகவே உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா ஜஸ்ட் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. அவங்க நோன்னு சொல்லிட்டா விலகி இருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களோட லவ் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தான் உங்களுக்கான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது எதையுமே. ஸோ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம மேபி பார்ட் 2ன்னு ஒரு வீடியோ வந்ததுன்னா அதில் நம்ம பேசலாம். ஸோ கைஸ், இப்போ உண்மையை சொல்லுங்கடா, உங்கள் லவ் ரியலா இல்லை ட்ரெண்டா? பீஸ் கொடுக்குற லவ்வா இல்லை ப்ரெஷர் கொடுக்குற லவ்வா? உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ், உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு லவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போவும் உண்மையான லவ் இருக்கா இல்லையான்றதையும் நானும் தெரிஞ்சுப்பேன் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் லைக் பண்ணிடுங்க. லவ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போமே. Bye guys.